தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 107 இரவு அச்சம். குறள் எண் 1070. கரப்பவர்க்கு யாங்கு ஒழிக்கும் கொள்ளோ இறப்பவர் சொல்லாடப் போவும் உயிர். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், இறப்போர் இல்லை என்று வாய் திறந்து சொல்கின்ற போதே உயிர் போகிறதே. உள்ளே வைத்து கொண்டே சிலர் இல்லை என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் உயிர் எங்கேதான் ஒளிந்து கொண்டு இருக்கிறதோ? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், இரவல் கேட்பவர்கள் இல்லை என யாசகம் போல் கேட்கும் தருணமே அவர்கள் உயிர் போனதற்கு சமமாக கருதுவார்கள். ஆனால் யாசகம் கேட்டவரிடம் தம்மிடம் கொடுத்து உதவ பொருளை வைத்து கொண்டே இல்லை என கூறியவர்களின் உயிர் இருந்தும் இல்லாததற்கு சமம். ஏனென்றால் கருணை என்னும் குணம் இறந்திருக்கும் என புரிந்து சென்று விடுவார்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.